Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு இந்த வீடியோ எது பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் சாப்டர் பத்தி தான். ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த ஹோல் சாப்டருக்கான ஒவ்வொரு கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கான வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். இப்போ நம்ம மறுபடியும் எதுக்காக ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோ அரீன்ஸ் சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸோ நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சுட்டு அந்த கான்செப்டுக்கான கொஸ்டினை அப்படியே டைரக்டா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் போஸ்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா பார்த்தோம்னா ஒரு ஹாலஜன் கார்பன் கூட அட்டாச் ஆகுது அப்படின்னா அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய அந்த கார்பன் ரெண்டு விதமான ஹைபிரிடைசேஷன்ல இருக்கலாம். ஒன்னு sp3 இன்னொன்னு sp2. ஸோ இது சம்பந்தமான கான்செப்டும் கொஸ்டின்ஸும் தான் இப்போ நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோ கண்டினியூஸா பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஜென்ரலா ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா RX. இதே வந்து ஒரு ஹாலோ அரீன் அப்படின்னா ARX. ஸோ இதுல இந்த பார்ட் அல்கில் பார்ட், இந்த பார்ட் அரைல் பார்ட். ஸோ இப்போ இதுல இந்த ஆர்னாலும் சரி அல்லது அரைல் பார்ட்னாலும் சரி ஹாலஜன் ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்க போகுது. ஸோ இந்த கார்பன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான ஹைபிரிடைசேஷன்ல இருக்கலாம். ஒன்னு sp3 இன்னொன்னு sp2. ஸோ இந்த sp3 கார்பன் ஹாலஜன் பாண்ட்னா எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம், sp2 கார்பன் ஹாலஜன் பாண்ட்னா அதுக்கு என்ன டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ sp3 இருந்ததுன்னா நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய அல்கில் ஹாலைட்ஸ். ஸோ இந்த அல்கில் ஹாலைட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி இருக்கலாம், செகண்டரி இருக்கலாம், டெர்ஷியரி இருக்கலாம். அடுத்தது sp3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலலிக் ஹாலைட்ஸ். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா பென்சாயிலிக் ஹாலைட்ஸ். ஸோ நமக்கு sp3 மூணா பார்க்குறோம். ஒன்னு அல்கில், அலைல் அல்லது பென்சைல். இப்போ இந்த மூணுத்துலயுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரிக்கு பார்க்கலாம். அதாவது அலலிக்லயும் பார்க்கலாம், பென்சைலிக்லயும் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டியது, ஸோ இங்கேயும் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. ஸோ இங்கேயும் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைமரினா என்ன, செகண்டரினா என்ன, டெர்ஷியரினா என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் இருக்க ஃபர்தர் கிளாசிபிகேஷன் போலாம். இப்போ பிரைமரி அப்படிங்கிறது ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன், சரியா? ஸோ எந்த கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பன் டைரக்டா ஒரே ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருந்ததுன்னா தட் இஸ் பிரைமரின்னு அர்த்தம். இப்போ செகண்டரியா இருந்தா என்ன இருக்கணும், ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் டைரக்டா ரெண்டு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கணும். ஸோ 1 2 இந்த மாதிரி அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது செகண்டரி. அப்ப டெர்ஷியரினா என்னவா இருக்கணும், ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் டைரக்டா மூணு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கணும். ஸோ சி 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 இப்படி இருந்ததுன்னா இது வந்து டெர்ஷியரி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அட்டாச்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியா அப்படின்னு பார்க்கணும். இப்ப அதுல வந்து அலிலிக் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அலிலிக் அப்படின்றது சி டபுள் பாண்ட் சி கண்டிப்பா இருக்கணும். ஸோ சி டபுள் பாண்ட் சி, சரியா? இந்த பார்ட்ல நமக்கு ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இது ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன், இந்த கார்பன் சி டபுள் பாண்ட் சில கனெக்ட் ஆயிருந்ததுன்னா இதை நம்ம அலிலிக் ஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுல எது வந்து sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் அப்படின்னா ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் தான் வந்து sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இதை தான் நம்ம அலிலிக் கார்பன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது நம்ம கிளியரா நம்மளுக்கு ஞாபகம் இருந்தாதான் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியும். ஸோ ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன்
சி டபுள் பாண்ட் சில அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது அலிலிக். ஸோ இதுலயும் நம்ம என்ன பண்ண முடியும், பிரைமரி செகண்டரி டெர்ஷியரின்னு காமிக்க முடியும். ஸோ இப்போ இந்த கார்பன் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு ஹாலஜன். ஸோ இது இந்த சைடு இன்னொரு ஒரு பாண்ட் கொடுத்தது அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்படி எழுதுறோம்னா ஆர் டபுள் பாண்ட் சி, அதுக்கப்புறம் இது என்ன இருக்கணும், CH2Xன்னு இருக்கணும். அப்ப இந்த இடத்துல கார்பன் 2 ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா இதுல ஒரு ஆல்கில் குரூப் ஏதோ ஒரு குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னா, ஸோ இது என்னவா மாறிடும், இந்த கார்பன் 2 கார்பனோட அட்டாச் ஆகுது. ஸோ இது செகண்டரிக்கு போகும். இந்த ஹைட்ரஜனும் இல்லாம இன்னொரு கார்பனோட அட்டாச் ஆயிருந்ததுன்னா இது என்ன போகும், டெர்ஷரி போகும். ஸோ அலிலிக் கார்பன் அப்படின்றது நம்மளுக்கு பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கேட்டகரியில ஃபாலோ ஆகும். இப்போ பென்சைலிக்கு வரும். ஸோ பென்சைலிக் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு அரோமேட்டிக் ரிங் காமிக்கணும். ஸோ நம்ம ஜென்ரலா வந்து ஒரு பென்சின் ரிங் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பென்சின் ரிங் எடுத்துக்கிறோம். இதுல கார்பன், இந்த கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் ஒரு பென்சின் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம பென்சைலிக் ஹாலைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இதுல 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இது பென்சைலிக் ஹாலைடு. இப்போ இந்த ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா ஒரே ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் பிரைமரி நம்ம சொல்லலாம். அப்ப செகண்டரி டெர்ஷரி என்னவா இருக்கும், பென்சின் ரிங்கு. சரியா, இது வந்து ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன். ஸோ இதுல 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஆர் குரூப், அது எதுவா வேணாலும் இருக்கலாம், CH3 அல்லது மெத்தில் எத்தில் எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா இது எந்த கேட்டகரிக்கு போயிடுது, செகண்டரிக்கு போயிடுது. ஏன்னா இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், 2 கார்பன். டெர்ஷரியா இருந்தா எப்படி இருக்கணும், இது பென்சின் ரிங். சோ இந்த கார்பன்ல இந்த ஹைட்ரஜனையும் நம்ம எடுத்துட்டு 2 அல்கில் குரூப் நம்ம அட்டாச் பண்றோம் அப்படின்னா என்ன இருக்கும், இது வந்து டெர்ஷியரி பார்ட்டுக்கு வரும். சோ இதுதான் வந்து sp3 கார்பன் ஹாலஜன் பாண்டுக்கான கிளாசிபிகேஷன். சோ இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியணும். இப்ப அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு கேட்டகரி இருக்கு, sp2. சோ sp2 அப்படின்றத நம்ம ரெண்டு பார்ட்டா தான் பிரிக்கிறோம். ஒன்னு வந்து வினைலிக், இன்னொன்னு அரைல் ஹாலைட்ஸ். சோ இங்க பிரைமரி செகண்டரி எல்லாம் நம்மளுக்கு கிடையாது. சோ அதனால நம்ம வந்து வெறுசா வினைலிக் அரைல் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சா போதும். சோ வினைலிக் அப்படின்னா சி டபுள் பாண்ட் சிலயே டைரக்டா ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கும். சோ எந்த கார்பன் டபுள் பாண்டட் கார்பனா இருக்குதோ அந்த கார்பன்ல டைரக்டா ஹாலஜன் அட்டாச் ஆயிருந்ததுன்னா தட் இஸ் வினைலிக் ஹாலைடுன்னு பேர். சோ இதே வந்து நம்ம இப்படி கொடுக்கலாம். சரியா, ஒரு ரிங் காமிக்கிறோம், இந்த மாதிரி இருக்கு. சோ இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். சோ இந்த கார்பன்ல டைரக்டா ஹாலஜன் அட்டாச் ஆயிருந்தா இதுவும் வினைலிக் ஹாலைட்ஸ். இப்ப அரைல்னா என்ன அர்த்தம், பென்சின் ரிங்ல டைரக்டா ஒரு ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா திஸ் இஸ் அரைல் ஹாலைட். பென்சைல் அப்படின்றது அந்த ரிங்ல அரோமேட்டிக் ரிங்ல ஒரு கார்பன், அதுல இருந்து தான் ஹாலஜன். ஆனா அரைல் அப்படின்றது பென்சீன்ல டைரக்டா என்ன இருக்கும், ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கும். சோ சப்ஸ்டிடியூவன்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கலாம், சோ இந்த இடத்துல இது பென்சீன் ரிங், இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் ஏதோ ஒரு குரூப் இருக்கு. சோ இந்த பக்கம் பார்த்தோம்னா டைரக்டா ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கு. சோ கார்பன் டைரக்ட்லி அட்டாச் டு ஹாலஜன் பென்சின் ரிங்கா இருந்தா இதுவும் வந்து அரைல் ஹாலைட்ஸ். சோ இந்த கான்செப்ட் நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நம்மளுக்கு வந்து புக்கு பின்னாடி எக்ஸசைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. அந்த क्वेश्चन என்ன அப்படின்னா, நேம் த ஃபாலோயிங் ஹாலைட்ஸ் அக்கார்டிங் டு IUPAC system and classify them as alkyl, allyl, benzyl bracketல primary, secondary, tertiary, vinyl or aryl halides கொடுத்திருக்காங்க. சோ இங்க நமக்கு வந்து IUPAC நேம் எழுத சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு கொடுத்திருக்கிறதுல அல்கில் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரியா அல்லது அலைல் வந்து
பிரைமரி செகண்டரி டெர்ஷியரியா அல்லது பென்சைல் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரியா அல்லது வினைலா அரைல் ஹேலைட்ஸா நம்மள ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ஐயூபேக் சிஸ்டம் பார்க்கல. இந்த இடத்துல வந்து வெறும் அலைல், அல்கில், பென்சைல், வினைல், அரைல் ஹேலைட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணதுனால நம்ம அதை மட்டும் வந்து எழுதுவோம். ஸோ அடுத்த வரக்கூடிய வீடியோஸை நம்ம ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஐயூபேக் சிஸ்டமுக்கு போகலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நம்மளுக்கு இங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். CH3. ஸோ இந்த கார்பன்ல 2 CH3 அட்டாச் ஆயிருக்கு. அப்ப எப்படி எழுதுவோம்? CH3ன்னு எழுதுவோம். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஹைட்ரஜன், அது பக்கத்துல நேரா ஒரு ஹைட்ரஜன், அதுல வந்து ஒரு Cl, ஒரு CH3. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த காம்பவுண்டுக்கான எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். இப்போ இதுல நம்ம பிரைமரி செகண்டரி ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ ஹாலஜன் இங்க இருக்கு. இந்த ஹாலஜன் இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன் பக்கத்துல ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன். ஸோ டைரக்டா 2 கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கனால இதை நம்ம என்ன கேட்டகரியில கொண்டு வந்துடலாம்? செகண்டரியில கொண்டு வரலாம். ஸோ செகண்டரி இங்க டபுள் பாண்ட் எதுவும் இல்லை, பென்சீன் ரிங் இல்லை. ஸோ டைரக்டா இது செகண்டரி அல்கில் ஹேலைட். ஸோ நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் இங்க வருவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த கார்பன்ல இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு CH3, CH2, CH, இதுல ஒரு CH3 அட்டாச் ஆயிருக்கு. ஸோ CH3, அப்புறம் ஒரு CH. ஸோ நீங்க எழுதும் போது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுனீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து C2H5 ஒரு எத்தில் பார்ட் அட்டாச் ஆயிருக்கு, Cl. ஸோ இப்போ நம்ம வருவோம். இப்போ இது ஹாலஜன் இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அந்த கார்பன் டைரக்டா எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ டைரக்டா இது எத்தனை கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு? இந்த பக்கம் 1. ஸோ இந்த இடத்துல 2 இருக்கிறதுனால இது 2 கணக்கு கிடையாது. இது எப்படி எழுதுவோம் நம்ம? CH2, CH3. ஸோ அப்போ டைரக்டா ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன். ஸோ அப்ப எத்தனை கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு? 2 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இங்க டபுள் பாண்ட் எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் செகண்டரி அல்கில் ஹேலைட். அடுத்தது தேர்ட் ஒன். ஸோ செகண்ட் முடிச்சிட்டோம். இப்ப தேர்ட் ஒன்னுக்கு வரும். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? CH3, CH2. அடுத்தது C கார்பன், அதுல 2 மெத்தில் குரூப். அப்ப இங்க ஒரு மெத்தில் குரூப், இதுல ஒரு மெத்தில் குரூப், அதுக்கப்புறம் ஒரு CH2I. சோ இப்ப இங்க வரும். இதுல அதே மாதிரி என்ன எழுதுவோம்? நம்ம ஹாலஜன் பார்க்க போறோம். சோ ஹாலஜன் இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன் டைரக்டா எத்தனை கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு? ஒரே ஒரு கார்பனோட தான் அட்டாச் ஆயிருக்கு. சோ அதனால இங்க டபுள் பாண்ட் கிடையாது. சோ திஸ் கம்ஸ் அண்டர் பிரைமரி அல்கில் ஹேலைட். அடுத்தது தேர்ட் முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் ஒன்னுக்கு வரும். சோ ஃபோர்த் ஒன் என்ன எழுதுறோம்? CH3 thrice C. அப்போ கார்பன்ல 3 CH3 அட்டாச் ஆயிருக்கு. CH3, CH3, CH3 அட்டாச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு CH2, அப்புறம் CH, அதுல Br, அதுக்கப்புறம் C6H5 ஒரு ஃபினைல் பார்ட். சரியா? சோ இப்போ இதுல நம்ம பென்சின் ரிங் வந்துருச்சு. அதனால நம்ம வந்து எந்த பார்ட் பார்க்கணும் அப்படின்னா ஒன்னு அரைல் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா பென்சைலிக் பார்க்கணும். சோ பென்சைலிக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். பென்சைல் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரோமேட்டிக் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கணும். இதே அரைலா இருந்ததுன்னா பென்சின் ரிங்ல டைரக்டா ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கும். சோ நம்ம இங்க கீழே பார்ப்போம். இப்போ இந்த பார்ட்ல நம்மளுக்கு கொடுத்திருக்க ஹாலஜன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ இந்த ஹாலஜன் இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன்
பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது வந்து டைரக்டா ஹாலஜன் டைரக்டா அட்டாச் ஆகல. ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் தான் பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது நம்ம என்ன பார்ட்ல கொண்டு வந்துடுறோம்? பென்சைலிக் பார்ட்ல கொண்டு வரோம். ஸோ பென்சைலிக் ஹாலைட்ல கொண்டு வரோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், நமக்கு சாதாரண அல்கில் ஹாலைட்ஸ் அலிலிக் அதுக்கப்புறம் பென்சைலிக்கா இருந்ததுன்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி 3 கேட்டகரியில ஃபால் ஆகலாம். ஸோ அப்போ இந்த பென்சைலிக் ஹாலைட் அப்படின்றது என்ன கேட்டகரியில வருது? பிரைமரியா, செகண்டரியா அல்லது டெர்ஷியரியான்றதை எழுதணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கார்பன் ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய இந்த கார்பன் இந்த பக்கம் டைரக்டா ஒரு கார்பன், இதுல டைரக்டா ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கனால இதை செகண்டரி பென்சைலிக் ஹாலைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ 4 முடிஞ்சிருச்சு. அடுத்தது 5க்கு வரும். ஸோ 5 வந்து நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பேரை எழுதுறேன், நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபார்ம்ல எழுதுறேன், அதுக்கப்புறமா பிரிச்சு எழுதலாம். CH BR CH3. சரியா? ஸோ இது வந்து நீங்க வந்து ஹோம்ஒர்க் மாதிரி போடுங்க. நான் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துட்றேன். போட்டுட்டு ஆன்சர் வந்து நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்தாலும் ஓகே. ஸோ நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம்? CH3 CH CH3 CH BR CH3. ஸோ இதுதான் நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஸோ இதுல நீங்க இது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியா, அல்கிலா, அல்லைலா அல்லது பென்சைலிக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. ஸோ ஆன்சர் நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. அடுத்தது 6க்கு வரும். ஸோ 6th காம்பவுண்ட் என்ன அப்படின்றத எழுதுவோம். ஸோ 6th காம்பவுண்ட் வந்து CH3C C2H5 twice CH2Br. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? CH3C 2 எத்தில் பார்ட் இதில் அட்டாச் இருக்கு. ஸோ C2H5 இந்த பக்கம் ஒரு C2H5 அதுக்கப்புறம் CH2Br. ஸோ இது அதே மாதிரி என்ன பண்ணணும்? இந்த ஹாலஜன் இந்த கார்பன்ல டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன் டைரக்டா எத்தனை கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு? ஒரே ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது பிரைமரி. இங்க எங்கேயுமே டபுள் பாண்ட் கிடையாது, அரோமேட்டிக் ரிங் இல்லை, அதனால இது பிரைமரி அல்கில் ஹாலைட்ஸ். சரியா? அடுத்தது வந்து 7th question. Question number 7. So CH3C Cl C2H5 CH2 CH3. ஸோ இதுவும் நீங்களே வந்து ஆன்சர் போடலாம். நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் மட்டும் எழுதுவோம். ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? CH3C Cl அந்த கார்பன்லேயே நம்மளுக்கு என்ன அட்டாச் ஆயிருக்கு? ஒரு எத்தில் பார்ட் அட்டாச் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா CH2Cl. ஸோ இதுக்கான ஆன்சரும் நீங்க சால்வ் பண்ணி எனக்கு கொடுங்க. அடுத்தது 8th question. So question number 8 வந்து CH3 CH double bond C Cl CH2 CH CH3 twice. சரி, இதை இப்ப நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது? CH3 CH டபுள் பாண்ட் C, அதுல என்ன பண்றோம்? ஒரு Cl போட்டிருக்கோம். அப்புறம் மறுபடியும் CH2, அப்புறம் ஒரு CH இருக்கு. இந்த CHல 2 CH3, அப்போ CH3 இங்க ஒன்னு, இந்த பக்கம் ஒன்னு போடும். இப்போ இது எந்த கேட்டகரியில ஃபால் ஆகுது நமக்கு தெரியணும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டபுள் பாண்ட் வந்துருச்சு. ஸோ C டபுள் பாண்ட் C நமக்கு இருக்கு. அப்ப C டபுள் பாண்ட் C இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன், ஒன்னு வந்து வினைலிக், இன்னொன்னு வந்து அலிலிக். இப்போ இதுல அலிலிக் அப்படின்றது C டபுள் பாண்ட் C இன்னொரு கார்பன்ல அட்டாச் ஆகி தான் ஹாலஜனுக்கு போகும். அதாவது C டபுள் பாண்ட் C அதுக்கப்புறம் ஒரு கார்பன் ஹாலஜன் வந்தா இந்த பார்ட் அலிலிக்ல போயிடுது.
இப்ப C டபுள் பாண்ட் C டைரக்டா ஹாலஜன்ல வந்ததுன்னா இது வினைலிக்ல வரும். அப்ப இங்க பார்த்தோம்னா இந்த C டபுள் பாண்ட் Cலயே டைரக்டா ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கு. சோ இது நம்மளுக்கு வினைலிக் ஹாலைட்ல வந்துடும். அடுத்தது question number 9. 9th question, CH3 CH double bond CH CBr CH3 twice. So இதை நம்ம expand பண்ணுவோம். எப்படி expand பண்றது? So CH3 CH double bond CH அதுக்கப்புறம் carbon அப்புறம் Br அப்புறம் இந்த கார்பன்ல ரெண்டு CH3 அட்டாச் ஆகுது. சோ இங்க ஒரு CH3 இங்க ஒரு CH3. இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதுவோம். இப்போ as usual நம்மளுக்கு C டபுள் பாண்ட் C இங்க உள்ள இருக்கு. இப்போ C டபுள் பாண்ட் C ஒரு கார்பன்ல அட்டாச் ஆகி அந்த கார்பன்ல ஹாலஜனுக்கு போகுது. அப்ப இது எந்த கேட்டகரியில வந்துரும்? இந்த கேட்டகரியில வரும். அது என்ன கேட்டகரி? This comes under allylic halide. So allylic halide இருந்ததுன்னா நம்ம பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரியான்னு பார்க்கணும். So ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய இந்த கார்பன் 1 2 3 மூணு கார்பனோட அட்டாச் ஆகுது. அதனால இது என்ன கேட்டகரியில வந்துருது? டெர்ஷியரி allylic halideல வருது. அடுத்தது question number 10. So 10 வந்து para chloro C6H4 C6H4 CH2 CH3 twice. சரி, சோ இது வந்து நம்ம எப்படி எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதுவோம்? இந்த இடத்துல C6H4. சோ இந்த இடத்துல வந்து ஒரு அரோமேட்டிக் ரிங் போட போறோம். அதனுடைய பேரா பொசிஷன்ல Cl அட்டாச் ஆயிருக்கு. சோ இது வந்து அரோமேட்டிக் ரிங். சரியா? இதுல வந்து பேரா பொசிஷன்ல Cl அட்டாச் ஆயிருக்கு. அப்ப மீதம் இருக்கிற இடத்துல எது அட்டாச் ஆயிருக்கு? CH2 CH அப்புறம் CH3 twice. சோ அப்போ இந்த இடத்துல CH2 இந்த CH2 எதுல அட்டாச் ஆயிருக்கு? CH அட்டாச் ஆயிருக்கு. அதுல ரெண்டு CH3 இந்த மாதிரி. சரியா? சோ அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரொபைல் பார்ட், ஒரு மெத்தில் ப்ரொபைல் பார்ட். இது ஒரு மெத்தில், இதுல ப்ரொபைல் பார்ட் வந்து பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு ஹாலஜன் எங்க அட்டாச் ஆயிருக்கோ அதான் முக்கியம். சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அரோமேட்டிக் ரிங், ஒரு பென்சீன் ரிங் இருக்கு. அந்த பென்சீன் ரிங்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன்ல டைரக்டா ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கனால இது நம்ம என்ன கேட்டகரியில எழுதுவோம்? அரைல் ஹாலைடுல எழுதுவோம். சரியா? சோ இங்க ஹாலஜன் டைரக்டா பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கு. அடுத்தது 11th question. MCl CH2 C6H4 CH2 C CH3 thrice. இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். சோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? மெட்டா பொசிஷன்ல Cl, அப்புறம் வந்து அந்த Cl வந்து CH2ல அட்டாச் ஆயிருக்கு. அந்த CH2 வந்து ஒரு பென்சீன் ரிங் C6H4ல அட்டாச் ஆயிருக்கு. சோ எப்படி எழுதுவோம்? நம்ம பென்சீன் ரிங் போட்டாச்சு. இதுல மெட்டா பொசிஷன்ல CH2Cl. சோ CH2Cl அட்டாச் ஆயிருக்கு. மீதி இருக்கக்கூடிய பார்ட்ல என்ன நம்ம எழுத போறோம்? CH2 எழுதுறோம். அப்புறம் ஒரு கார்பன், அது 3 CH3 கூட அட்டாச் ஆகுது. 1 2 3. சரி, இப்ப நம்ம எந்த கேட்டகரியில இதை பார்க்கணும்? நம்மளுக்கு தேவை ஹாலஜன் தான். சோ ஹாலஜன் இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன் தான் இந்த பென்சீன் ரிங்குக்கு போகுது. சோ ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதை நம்ம என்ன கேட்டகரியில கொடுப்போம்? பென்சாயிலிக் ஹாலைடுன்னு எழுதும். சோ பென்சாயிலிக் ஹாலைட்னா பிரைமரியா செகண்டரியா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் டைரக்டா இங்க ஒரே ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கனால இது பிரைமரி பென்சாயிலிக் ஹாலைடுன்னு கொடுக்கும். அடுத்தது 12th question.
Question number 12. Ortho Br C6H4 CH CH3 CH2 CH3. So இதை நம்ம expand பண்ணுவோம். எப்படி expand பண்ணுவோம்? Ortho positionல Br attach ஆயிருக்கு. நம்மளுக்கு ஒரு benzene ring கொடுத்திருக்காங்க. சரியா? So ortho positionக்கு Br போட்டாச்சு. இதுல என்ன attach ஆயிருக்கு? இங்க வந்து ஒரு CH. இந்த CHல ஒரு CH3 attach ஆயிருக்கு. சரியா? So CH3 அதுக்கப்புறம் ஒரு CH2 CH3. சரியா? சோ இதுதான் வந்து நம்மளுக்கு அட்டாச்மெண்ட். இப்போ நம்ம இதுல ஹாலஜன் எதுல அட்டாச் ஆயிருக்குன்னு பார்ப்போம். சோ இந்த Br டைரக்டா என்ன பண்ணிருக்கு? பென்சீன் ரிங்ல இருக்கக்கூடிய கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. அதனால இது நம்மளுக்கு என்ன கேட்டகரியில வந்துரும்? அரைல் ஹாலைடுல வரும். சோ அரைல்ன்றதுனால நம்ம பிரைமரி செகண்டரி டெர்ஷரி காமிக்க வேண்டாம். சோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டினை நம்ம வந்து சால்வ் பண்ண. ஆக்சுவலா கொஸ்டின் நம்மளுக்கு புக்ல கொடுக்கும் போது ஐயூபேக் நாமென்கிளேச்சரோட எழுத சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து வெறும் அந்த கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் sp3 கார்பன் வித் ஹாலஜன் அல்லது sp2 கார்பன் வித் ஹாலஜன் மட்டும்ன்றதுனால நான் வெறும் இந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்கலைனாலும் கேட்குறாங்க, வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஈஸியாவே நம்ம மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான பார்ட் இது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். 2 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கும். சரியா? நீங்களாவே ஆன்சர் கண்டுபிடிச்சு போடுறதுக்கு எதுவும் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 5ம் கொஸ்டின் நம்பர் 7ம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு போடுங்க. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.